டா வின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 81. ஹாக்கர் இறுதியாக நெருங்கிக் கொண்டிருந்தது. பிகின் ஹில் விமானத்தளத்தின் எக்ஸிகியூட்டிவ் சேவை அதிகாரியான சைமன் எட்வர்ட்ஸ் கட்டுப்பாட்டு அறையில் இருந்தார். பாதி கண்களை மூடியபடி மழையால் நனைந்த அந்த ஓடுபாதையை ஆராய்ந்து கொண்டிருந்தார். சனிக்கிழமை காலை அவர் முன்பாகவே எழுவதை விரும்புவதில்லை. ஆனால் தன்னுடைய மிக லாபகரமான வாடிக்கையாளர்களுள் ஒருவர் கைது செய்யப்படுவதை மேற்பார்வையிட அவர் அழைக்கப்பட்டது நிச்சயம் ரசிக்கக்கூடியதாக இல்லை. சர்லி டீப்பிங் பிகின் ஹில் விமானத்தளத்திற்கு தன் விமானத்திற்கு உரியதை மட்டும் தரவில்லை, தான் தொடர்ச்சியாக வந்து செல்வதற்கான ஒவ்வொரு தரையிறங்குதலுக்கான கட்டணத்தையும் செலுத்தியிருக்கிறார். வழக்கமாக அந்த விமானத்தளமானது அவர் முன்னதாகவே வந்துவிடுவதற்கான அட்டவணை குறித்து எச்சரிக்கையும் வழங்கிவிடும். அவர் வருவதற்கு கடுமையான விதிமுறைகளையும் பின்பற்றும். டீப்பிங் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவைக்கேற்றபடி வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த ஜாக்வர் லிமோசின் விமான எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டு அந்த விமான அறையில் காத்திருக்கும். பாலிஷ் செய்யப்பட்டு லண்டன் டைம்ஸ் பத்திரிகை அதன் பின்னிருக்கையில் இருக்கும். தேவையான ஆவணங்களை சரிபார்த்தல் மற்றும் ஜாமான்களை சரிபார்ப்பதை துரிதப்படுத்த ஓர் அதிகாரி அந்த விமான அறையில் எப்போதும் தயாராக இருப்பார். அவ்வப்பொழுது கஸ்டம்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கும் அவர் கொண்டு செல்லும் ஆபத்தில்லாத ஆர்கானிக் உணவுப் பொருட்கள் மற்றும் பிரெஞ்சு உணவுப் பொருட்களையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு இத்தகைய இலவசங்களை டீப்பிங் வழங்குவதுண்டு. கஸ்டம்ஸ் விதிமுறைகள் பலவும் முட்டாள்தனமானதாகவே இருக்கும். மேலும் பிகின் ஹில் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் ஏற்றபடி நடந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு போட்டியான நிறுவனங்கள் நிச்சயம் அப்படி நடந்து கொள்ளும். ஜெட் விமானம் வருவதை பார்த்து எட்வர்டின் நரம்புகள் எரிவதைப் போல் இருந்தன. சொத்தை தாறுமாறாக செலவு செய்யும் டீப்பிங்கின் குணம்தான் ஏதோ ஒரு வகையில் அவரை பிரச்சனையில் சிக்க வைத்து விட்டதோ என்று அவர் நினைத்தார். அவரை அடக்கி வைப்பதில் பிரெஞ்சு அதிகாரிகள் மிகவும் ஆர்வமாக இருப்பதை அவர் கண்டார். அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்னவென்று எட்வர்டிடம் யாரும் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் அவை தீவிரமானவை என்பது மட்டும் தெளிவு. பிரெஞ்சு அதிகாரிகளின் கோரிக்கையின் பேரில் கென்ட் காவல்துறையானது வாடிக்கையாளர்கள் விமான அறைக்கு செல்வதை விட்டுவிட்டு நேரடியாக முக்கிய விமானத்தளத்திற்கே வரு சொல்லும்படி பிகின் ஹில் வான் போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. பைலட் அதற்கு ஒப்புக்கொண்டார். எரிவாயு கசிவு என்ற கருத்தையும் அவர் நம்பிவிட்டார். பிரிட்டிஷ் காவல்துறையினர் பொதுவாகவே ஆயுதம் தரித்திருப்பவர்கள். இல்லையென்றாலும் அந்த சூழ்நிலையில் தாக்கும் ஆயுதம் தாங்கிய காவல்துறை குழுவை வரவைத்திருந்தது. இப்பொழுது கைத்துப்பாக்கிகளுடன் வந்து 8 காவலர்கள் முக்கிய விமான நிலை கட்டடத்தின் உள்ளே நிற்பார்கள். விமானத்தின் என்ஜின்கள் மற்றும் நிற்கும் கணத்திற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். அது நடந்து கொண்டிருக்கும் போதே ரன்வே பாதுகாப்பாளர் ஒருவர் டயர்களுக்கு கீழே அது நகராத வண்ணம் தடை சட்டங்களை போடுவார். பின்னர் பிரெஞ்சு காவல்துறையினர் வந்து அந்த சூழ்நிலைக்கு கையாளும் முன்னர் காவல்துறை உள்ளே நுழைந்து அங்கு இருப்பவர்களை பிடித்து வைப்பார்கள். அந்த ஹாக்கர் இப்பொழுது தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. மரங்களின் நுனிகளில் இருந்த நீர்க்குமிழ்களை தட்டிவிட்டது. அந்த விமானம் இறங்குவதை ஓடுபாதையில் இருந்து பார்க்கும் விதமான சைமன் எட்வர்ட் படிக்கட்டுகளில் கீழே இறங்கினார். கென்ட் காவல்துறை உறுதியாக நின்றது. சற்று தள்ளி வெளிப்புறத்தில் பராமரிப்பு பணியாளர் தன்னுடைய தடைக்கட்டைகளுடன் காத்திருந்தனர். ஓடுதளத்திற்கு வெளியே ஹாக்கரின் நுனி உள்நுழைந்தது. டயர்கள் புகைய எழுப்பியபடி தரையில் இறங்கின. விமானத்தின் வேகம் குறைந்தது. வலதுபுறமும் இடதுபுறமுமாக அசைந்தாடியது. ஈரமான காலை நிலையில் ஒரு வெள்ளை நிற ஓடு பளபளப்பதைப் போல இருந்தது. ஆனால் அந்த நிலையில் பிரேக் அடித்து நிற்பதற்கு பதிலாக அந்த ஜெட் விமானம் அந்த வழியில் அமைதியாக பறந்து சென்று தொலைவில் இருந்த டீப்பிங் விமான நிலையை அறைய நோக்கி பறந்தது. அதிர்ந்து போன காவல்துறையினர் அனைவரும் எட்வர்ட்ஸையே உற்று பார்த்தனர். பைலட் முக்கிய விமான நிலையத்திற்கு வர ஒப்புக்கொண்டதாக சொன்னீர்கள் என்று நினைக்கிறேன். எட்வர்ட்ஸும் குழப்பத்தில் இருந்தார். அவர் அப்படித்தான் சொன்னார். சில நொடிகளுக்குள் பின்னர் எட்வர்ட்ஸ் தான் ஒரு போலீஸ் காரில் இருப்பதாக உணர்ந்தார்.
அந்த கார் தொலைவில் இருந்த விமான அறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. டீப்பிங்கின் ஹாக்கர் சத்தமில்லாமல் தனியார் நிறுத்துமிடம் நோக்கி மறைந்தபோது காவல்துறை சிறப்பு வாகனம் 500 அடி தூரத்தில் இருந்தது. காவல்துறை வாகனங்கள் விமான அறைக்கு முன்னால் நின்றன. காவலர்கள் குவிந்தனர். துப்பாக்கிகள் கொண்டுவரப்பட்டன. எட்வர்ட்ஸும் வெளியே குதித்தார். அதன் சத்தம் காதை அடக்க செய்வதாக இருந்தது. விமான அறைக்கு உள்ளே தனது வழக்கமான சுற்றை முடித்த பின்னரும் அந்த ஜெட் விமானத்தின் என்ஜின்கள் உருமிக் கொண்டிருந்தன. அடுத்து புறப்படுவதற்கு தயார் நிலையில் இருப்பதை போல இருந்தது அந்த விமானம். அந்த விமானம் 180 டிகிரிகள் சுற்றி விமான அறையின் முன்பகுதிக்கு வந்தபோது எட்வர்ட்ஸால் பைலட்டின் முகத்தை பார்க்க முடிந்தது. அது காவல்துறை தடைகளை கண்டு ஆச்சரியப்பட்டபடியும் அச்சத்துடன் பார்த்தபடியும் இருந்தது. பைலட் இறுதி நிறுத்தத்திற்கு விமானத்தை கொண்டு வந்தார். என்ஜினை அணைத்தார். காவல்துறை உள்ளே நுழைந்து அந்த ஜெட் விமானத்தை சுற்றி வளைத்தது. அவசர வழி மூலம் ஜாக்கிரதையாக உள்ளே நுழைந்த கென்ட் முதன்மை ஆய்வாளருடன் எட்வர்ட்ஸ் சேர்ந்து கொண்டார். சில நொடிகளுக்கு பின்னர் எரிபொருள் வாயில் திறந்தது. விமானத்தின் மின்னணு படிக்கட்டுகள் கீழே இறங்கிக் கொண்டிருக்கும் போது லீ டீப்பிங் கதவு வழியில் தோன்றினார். தன்னை குறிப்பார்த்திருக்கும் ஆயுதங்களின் குவியலை உற்று நோக்கியபடியே முன்னே நகர்ந்த அவர் தன் தலையை சொரிந்து கொண்டார். சைமன், நான் ஊரில் இல்லாத சமயத்தில் காவல்துறை லாட்டரியை விட்டுவிட்டேனா என்ற அவரின் குரல் கவலைப்படுத்துவதைக் காட்டிலும் குழப்பமடைந்ததாகவே இருந்தது. சைமன் எட்வர்ட்ஸ் முன்னோக்கி வந்தார். தன்னுடைய எரிச்சலை விழுங்கினார். காலை வணக்கம் சார். இந்த குழப்பத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எரிவாயு கசிவு பிரச்சனை ஏற்பட்டது. உங்கள் பைலட் மத்திய விமான நிலையத்திற்கு வந்து விடுவதாக சொல்லியிருந்தார். ஆமாம். அதற்கு பதிலாக இங்கே வந்துவிடும்படி நான் தான் அவரிடம் சொன்னேன். என்னுடைய அப்பாயின்மெண்ட்டிற்கு தாமதமாகிவிட்டது. இந்த விமான அறைக்கு நான் பணம் செலுத்துகிறேன். எரிவாயு கசிவு பற்றி உளறல் எனக்கு அதிகப்படியான எச்சரிக்கையாகப்பட்டது. உங்கள் வருகையில் ஏதேனும் தவறு நடந்துவிட்டதோ என்று நான் பயந்துவிட்டேன் சார். எனக்கு தெரியும். நான் திட்டமிடாமல் வந்துவிட்டேன். உங்களுக்கும் எனக்கும் இடையில் இந்த புதிய மருத்துவம் ஒரு பதட்டத்தை உண்டாக்கிவிட்டது. அதை சரி செய்து விடலாம் என்றே நினைக்கிறேன். காவலர்கள் ஒருவரை ஒருவர் பார்வையை பரிமாறிக்கொண்டனர். எட்வர்ட்ஸ் நிம்மதியடைந்தார். ரொம்ப நல்லது சார். சார் என்ற கென்ட்டின் முதன்மை ஆய்வாளர் முன்னோக்கி வந்தார். இன்னும் ஒரு அரை மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக நீங்கள் விமானத்திலே இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். படிக்கட்டுகளில் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த டீப்பிங்கிற்கு அது சுவாரஸ்யமாக படவில்லை. அது சாத்தியமில்லை என்று நினைக்கிறேன். எனக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. அதை என்னால் தவறவிட முடியாது என்றபடி அவர் தரைதளத்திற்கு வந்து சேர்ந்தார். டீப்பிங் விமானத்திலிருந்து வெளியே வருவதை தடுத்த நிலையில் இருந்த அந்த முதன்மை ஆய்வாளர், நான் இங்கே பிரெஞ்சு காவல்துறையின் உத்தரவுகளுக்கு ஏற்ப செயல்படுகிறேன். நீங்கள் தப்பிச் சென்று குற்றவாளிகளை சட்டத்திற்கு புறம்பாக அந்த விமானத்தில் அழைத்து வந்திருப்பதாக அவர்கள் சொல்கின்றனர். டீப்பிங் அந்த முதன்மை ஆய்வாளரையே நீண்ட நேரமாக பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் வெடித்து சிரித்தார். இது ஏதாவது மறைத்து வைக்கப்பட்ட கேமராவின் முன்னால் செய்யப்படும் நிகழ்ச்சியா? நன்றாக இருக்கிறது. முதன்மை ஆய்வாளர் அசைந்து கொடுப்பது போல் தெரியவில்லை. சார், இது சீரியஸான விஷயம். நீங்க கூட ஒரு பிணை கைதியாய் உங்கள் விமானத்தில் வைத்திருக்கலாம் என்று பிரெஞ்சு காவல்துறை கருதுகிறது. டீப்பிங்கின் பணியாளர் ரேமி படிக்கட்டுகளில் மேல் பகுதியில் காட்சியளித்தான். சர்லி அவர்களுக்கு வேலை செய்வதன் மூலம் நான் தான் அவருடைய பிணை கைதி என்று நினைக்கிறேன். ஆனால் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்ல அவர் எனக்கு சுதந்திரம் அளித்திருக்கிறார். ரேமி தன்னுடைய கடிகாரத்தை பார்த்தான். சார், நமக்கு நேரமாகிவிட்டது. அந்த விமான அறையின் மூலைக்கு செல்லும்படி விமானத்தை நோக்கி தலையசைத்தான். நான் காரை கொண்டு வருகிறேன் என்றபடி ரேமி படிக்கட்டுகளில் இருந்து கீழிறங்க தொடங்கினான். உங்களை வெளியே விட முடியாதென்று நினைக்கிறேன் என்றார் அந்த முதன்மை ஆய்வாளர். தயவு செய்து உங்கள் விமானத்திற்குள் சென்று விடுங்கள். நீங்கள் இருவரும் தான். பிரெஞ்சு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் சீக்கிரமே இங்கே வந்து விடுவார்கள். டீப்பிங் இப்போது சைமன் எட்வர்ட்ஸை நோக்கினார். சைமன், இது மிக மோசம். நாங்கள் விமானத்தில் யாரையும் அழைத்து வரவில்லை. வழக்கம் போல் ரேமி, எங்களுடைய பைலட் மற்றும் நான் மட்டும்தான் வந்திருக்கிறோம். நீ வேண்டுமானால் இடைத்தரகராக செயல்படலாமே. உள்ளே சென்று பார். விமானம் வெறுமையாக இருக்கிறதா
என்பதை நீயே சரிபார்த்துக்கொள். நான் சிக்கலில் மாட்டிக்கொண்டதை எட்வர்ட் உணர்ந்தார். சரி சார், நானே சென்று பார்க்கிறேன். நீ ஒரு சாத்தான் என்றார் அந்த கென்ட் முதன்மை ஆய்வாளர். எக்ஸிகியூட்டிவ் விமான தளங்களை பற்றி தெரிந்தவராக காணப்பட்டார். பிகின் ஹில்லில் டீப்பிங் உடனான தொழிலை தக்க வைத்து கொள்ள விமானத்தில் உள்ளவர்களை பற்றி சைமன் எட்வர்ட்ஸை பொய் சொல்வார் என்று அவர் சந்தேகப்பட்டார். நானே சென்று பார்க்கிறேன். டீப்பிங் தலையசைத்து மறுத்தார். நீங்கள் கூடாது ஆய்வாளரே, இது ஒரு தனியார் சொத்து. உங்களிடம் தேடுதல் உத்தரவு இல்லை என்றால் நீங்கள் என்னுடைய விமானத்திலிருந்து தள்ளியேதான் இருக்க வேண்டும். நான் இங்கே ஒரு நியமான வாய்ப்பை தருகிறேன். மிஸ்டர் எட்வர்ட் வேண்டுமானால் இந்த சோதனையை செய்யலாம். முடியாது. டீப்பிங் எண்ணம் உறைந்து போனது. ஆய்வாளரே, உங்களுடைய விளையாட்டில் ஈடுபட எனக்கு நேரமில்லை. எனக்கு நேரமாகிவிட்டது. நான் போகிறேன். என்னை தடுத்து நிறுத்துவதுதான் உங்களுக்கு முக்கியமென்றால் என்னை சுட்டுவிடுங்கள். அத்துடன் டீப்பிங்குக்கும் ரேமியும் முதன்மை ஆய்வாளரை கடந்து லிமோசின் கார் நிறுத்தியிருக்கும் இடத்தை நோக்கி நடந்தனர். டீப்பிங் தன்னை அலட்சியம் செய்துவிட்டு துணிச்சலுடன் செல்வது முதன்மை கென்ட் ஆய்வாளருக்கு அவ்வளவாக ஓப்பாகப்படவில்லை. சலுகை உள்ளவர்கள் எப்போதுமே தங்களை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக நினைத்து கொள்கின்றனர் இல்லையா? பின்னால் திரும்பிய முதன்மை ஆய்வாளர் டீப்பிங்கின் முதுகில் குறிவைத்தார். நில்லுங்கள், இல்லையென்றால் சுட்டுவிடுங்கள். செய்ய வேண்டியதை நானே என்றபடி தன் நடையை நிறுத்தாமல் பின் திரும்பி பார்க்காமலும் கூறினார். என்னுடைய வழக்கறிஞர்கள் உங்களுடைய ஆண்குறிப்பை வறுத்து காலை உணவாக சாப்பிட்டு விடுவார்கள். வாரண்ட் இல்லாமல் என்னுடைய விமானத்தில் நீங்கள் ஏற நினைத்தால் உங்களுடைய கல்லீரலுக்கும் அதே கதிதான். அந்நியர்களுடன் அதிகார விளையாட்டில் ஈடுபடக்கூடாது. முதன்மை ஆய்வாளர் அதிருப்தியுற்றார். சொல்லப்போனால் தன்னுடைய விமானத்தை ஆய்வு செய்ய வாரண்ட் வேண்டுமென்று டீப்பிங் கேட்டது சரிதான். ஆனால் அந்த விமானம் பிரான்சிலிருந்து வந்திருக்கிறது. செல்வாக்கு வாய்ந்த பெக்கே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது அந்த விமானத்தில் டீப்பிங் எதை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பதில்தான் தன்னுடைய வேலையின் உத்தரவாதமே அடங்கியிருக்கிறது என்பதை அந்த கென்ட் முதன்மை ஆய்வாளர் உணர்ந்து கொண்டார். அவர்களை நிறுத்துங்கள் என்றார் ஆய்வாளர். நான் இந்த விமானத்தை ஆய்வு செய்ய போகிறேன். அவருடைய ஆட்கள் ஓடிவந்து துப்பாக்கிகளை நீட்டி டீப்பிங்கையும் அவருடைய பணியாளரையும் லிமோசின் காரை அடைய முடியாதவாறு தடுத்தனர். டீப்பிங் இப்போது பின்னால் திரும்பினார். ஆய்வாளரே, இது உங்களுக்கான கடைசி எச்சரிக்கை. அந்த விமானத்தில் ஏறுவதை பற்றி நினைத்து கூட பார்க்காதீர்கள். அதற்காக வருத்தப்படுவீர்கள். அந்த அச்சுறுத்தலை கண்டு கொள்ளாத முதன்மை ஆய்வாளர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு விமானத்தின் பாதை வழியில் நடைபோட்டார். உள்ளே நுழைந்தார். ஆராய்ந்தார். ஒரு கணத்திற்கு பின்னர் அவர் கேபினின் உள்ளே நுழைந்தார். என்ன இழவு இது! விமான அறையில் பயத்துடன் காட்சியளித்த விமானியை தவிர அந்த விமானம் வெறுமையாக இருந்தது. அங்கே வேறு எந்த மனித உயிரும் இல்லை. விரைந்து சென்று குளியலறையையும் நாற்காலிகளையும் மற்றும் ஜாமான்கள் இருக்கும் பகுதியும் சரிபார்த்த ஆய்வாளருக்கு யாரும் அங்கே மறைந்து கொண்டிருப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. பெக்கே என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? லீ டீப்பிங் உண்மையை தான் சொன்னது போல்தான் இருக்கிறது. கென்ட் முதன்மை ஆய்வாளர் தனிமைப்பட்ட அந்த கேபினில் தனியாக நின்று கொண்டிருந்தார். அவரால் எச்சிலை கூட விழுங்க முடியவில்லை. அவருடைய முகம் சிவந்து விட்டது. அவர் மையப்பகுதிக்கு வந்தார். விமான அறையில் நின்றிருந்த டீப்பிங்கையும் அவருடைய பணியாளரையும் உற்று நோக்கினார். அவர்கள் அப்பொழுது லிமோசின் காருக்கு முன்பாக துப்பாக்கி முனையில் நின்றிருந்தனர். அவர்களை போகவிடுங்கள், நமக்கு தவறான துப்பு கிடைத்திருக்கிறது என்றார் ஆய்வாளர். டீப்பிங் கண்களை கடுமையாக அச்சுறுத்தலாக மாறின. என் வழக்கறிஞர்களிடம் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். எதிர்கால நோக்கத்திற்காக சொல்கிறேன், பிரெஞ்சு காவல்துறையை நம்பாதீர்கள். அச்சமயத்தில் டீப்பிங் பணியால் லிமோசின் காரின் பின்பக்க கதவை திறந்து தன்னுடைய எஜமானர் அதில் ஏறுவதற்கு உதவி செய்தான். பின்னர் காரின் முன்பக்கம் ஏறிய அவன் என்ஜின் ஆன் செய்தான். அந்த ஜாக்குவார் விமான அறையை விட்டு நகரும்பொழுது காவல்துறையை சேர்ந்தவர்கள் கலையத் தொடங்கினர். நன்றாக செய்தாய், அருமை. விமான நிலையத்திலிருந்து வெளியே சென்று கொண்டிருந்த லிமோசின் காரின் முன் இருந்தவரை நோக்கி டீப்பிங் இவ்வாறு கூறினார். மிகவும் பெரிய இடம் கொண்டிருந்த அந்த காரின் இடைவெளியில் மங்கிய ஒளியில் தெரிந்தவர்களை நோக்கி டீப்பிங் கேட்டார். எல்லோருக்கும் சௌகரியம்தானே? லெங்டன் சற்று பலவீனமாகவே தலையாட்டினார். அவரும் சோஃபியாவும் தங்களுக்கு பக்கத்தில் இருந்த பிணை கைதியோடு குனிந்த நிலையில் இருந்தனர்.
சில கணங்களுக்கு முன்னர் ஹாக்கர் விமானம் அதன் இருப்பிடத்தை அடையும் முன் பாதி வழியிலேயே அதன் கதவை திறந்து ரேமி அவர்களை இழுத்தபடி வெளியே குதித்தான். காவல்துறையினர் வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கும் போது லெங்டனும் சோஃபியாவும் அந்த மதகுருவை இழுத்து கொண்டு லிமோசின் காருக்கு பின்னால் சென்று மறைந்து கொண்டனர். இப்பொழுது அந்த லிமோசின் கார் கென்ட்டை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் தருணத்தில் லெங்டனும் சோஃபியாவும் அந்த லிமோ காரின் உள்ளே இருந்து கைப்பிடியை பிடித்தபடி இருந்தனர். அந்த மதகுரு தரையில் கிடந்தான். அவர்கள் டீப்பிங்கை நோக்கியிருந்த நீண்ட இருக்கையில் அமர்ந்திருந்தனர். அவர்களை பார்த்து சிரித்த பிரிட்டிஷ்காரர் லிமோ காரின் குடிபானவரை அவர்களுக்கு திறந்துவிட்டார். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்றபடி பல நொறுக்கு தீனிகளையும் குளிர்பானங்களையும் அவர்களுக்கு காட்டினார். சோஃபியா மற்றும் லெங்டன் ஆகிய இருவருமே தலையை குலுக்கினார்கள். புருவத்தை உயர்த்திய டீப்பிங் அந்த பாரை மூடினார். அப்படியென்றால் அந்த நைட் வீரரின் கல்லறைதான் வேண்டும். டாவன்சி